விஷயங்கள் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு அதை பத்தி தெரியல, பட் இப்ப நான் சொல்லக்கூடிய பிரச்சனைகள் வந்து உங்களோட லைஃப்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சந்திரனோட எனர்ஜி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை வந்து சின்ன சின்ன பரிகாரங்கள் உங்களோட லைஃப்ல கொண்டுட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஃபேவர் ஆகும். அதனால நல்ல விஷயங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ இது என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்தா இந்த மாதிரி சந்திரனோட எனர்ஜி நமக்கு கம்மியா இருக்கு அப்படின்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட அம்மா கூட எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கு, அம்மா பாட்டி பெண்களோட அந்த அம்மா பாட்டி தான் மெயினாக, அம்மா தான் ஃபர்ஸ்ட். ஸோ அவங்க கூட வந்து எப்படி உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கு, ரொம்ப சண்டைகள் வந்துட்டே இருக்கா, இந்த மாதிரி ரொம்ப சண்டைகள் வந்துட்டே இருக்கு, அவங்க சொல்றதை வந்து எதுவுமே உங்களால் அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்னாலே சந்திரனோட எனர்ஜி ரொம்ப லோவராக இருக்குன்றது ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து கண் பார்வை எப்படி இருக்குன்னு பாருங்க. கண் பார்வை ரீதியாக பிரச்சனைகள் அதிகம் வந்துட்டு இருந்தது அப்படின்னாலும், அதாவது அடிக்கடி வந்து ஏதாவது ப்ராப்ளம் கண் ரிலேட்டடாக வந்துட்டு இருந்தாலும் வந்து மூணோட எனர்ஜி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இவங்களுக்கு வந்து மூணு எனர்ஜி கம்மியாக இருந்தது, சந்திரனோட எனர்ஜி கம்மியாக இருந்ததுன்னா அடிக்கடி மூட் ஸ்விங்ஸ் ரொம்ப ஆகும், ரொம்ப அதிகம், டக்குன்னு கோவம் வர்றது, அப்படியே ஒரு நிலையிலேயே மனசு இருக்காது, அடிக்கடி மனசு வந்து மாறிக்கிட்டே இருக்கும், திஸ் ஆர் தட்டுன்ற மாதிரி அந்த குழப்ப நிலை ஏற்பட்டுட்டே இருக்கும். இதனால வந்து அவங்க பண்ணுற பிஸ்னஸில் தேவையில்லாமல் லாஸஸ் வந்து ஏற்படுத்திடுவாங்க. படிக்கிறப்போ வந்து அந்த ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது, பணத்தை வந்து ப்ராப்பரான பிளானிங் இல்லாமல் சில இடத்துல பணத்தை வந்து இழந்துருவாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். இதெல்லாம் இருந்ததுன்னா சந்திரனோட பிளெஸிங்ஸ் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இதை வந்து நம்ம எப்படி மாற்றிக்கலாம், இந்த எனர்ஜிஸை நம்மளோட டே டு டே லைஃப்பில் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் பண்ணுறப்போ இதோட பிளெஸிங்ஸ் நமக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும். இந்த பிளானட்டோட பிளெஸிங்ஸ் நமக்கு ரொம்ப சூப்பராக கிடைக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்றது மட்டும் சொல்ல, ரொம்ப ஈஸியான விஷயம். உங்களுக்கு ஜாதகம் தெரிஞ்சாலும் சரி, ஆஸ்ட்ராலஜி தெரியலைனாலும் சரி, நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறப்ப நம்மளோட லைஃப்பில் மாற்றங்கள் ஏற்படும். ஸோ இதை நம்ம ஃபேவர் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட வீட்டில் வந்து எப்போவுமே அரிசி வந்து தீராத அளவுக்கு வச்சுட்டே இருங்க. அரிசி தீந்துருச்சு போய் வாங்கிட்டு போகணுன்ற ஒரு சூழ்நிலை உருவாகாமல் அரிசி வந்து எப்போவுமே நிரப்பி வச்சுட்டே இருக்கணும். அரிசி வைக்கிற டப்பாவில் அப்படியே நம்பி இருக்கணும். அரிசி தீர தீர டக்குன்னு வாங்கிட்டு வந்து, தீர்றதுக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்து அதை ஃபில் பண்ணி வச்சுருங்க. அரிசி நிறைஞ்சு இருக்கிறப்பவே அந்த வீட்டில் வந்து நல்ல பிளெஸிங்ஸ் இருக்கும், சந்திரனோட எனர்ஜி. அதே மாதிரி உங்களோட வீட்டில் கங்கா ஜல் வாங்கிட்டு வந்து வைங்க. நீங்கள் குளிக்கிற தண்ணியில் இல்லை வீடு துடைக்கிறப்ப கூட அந்த கங்கா ஜலெல்லாம் வந்து போட்டிங்க அப்படின்னா அந்த எனர்ஜி வைப்ரேஷன் சேஞ்சஸ் கொடுக்கும். ஸோ வீட்டில் கங்கா ஜல் வச்சுருங்க. அதே மாதிரி வீட்டில் வந்து வெள்ளி கிண்ணமோ வெள்ளி காயினோ வெள்ளி செயினோ வந்து உங்களோட வீட்டில் வைங்க. உங்களோட பூஜை பண்ணுற ஷெல்ஃபில் வந்து வெள்ளியோட காயின் வைங்க. அங்கே வச்சு பூஜை பண்ணுறப்போ இவங்களோட பிளெஸிங்ஸ் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி சிவன் வழிபாடு பண்ணுங்கள். சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, திங்கக்கிழமை அன்னைக்கு சிவன் கோயில் போய் சிவன் வழிபாடு பண்ணுறப்பவும் நமக்கு சந்திரனோட பிளெஸிங்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி சிவன் வழிபாடு பண்ணுறப்போ தண்ணி ஊற்றி வழிபாடு பண்ண முடிஞ்சது சிவனுக்கு அப்படின்னா அது பண்ணுங்கள். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா சந்திரனாலே வந்து வாட்டர் எனர்ஜியை தான் குடிக்கும். அப்போ சிவனுக்கு தண்ணி ஊற்றி வழிபாடு பண்ணுறப்போ நமக்கு இன்னும் டபுள் த டைம் சூப்பரான பிளெஸிங்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி உங்களோட வீட்டில் இப்போ சாமி கும்பிட்றீங்க அப்படின்னா கற்பூரம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. ஊதுபத்தி ஏற்றுவீங்க, இதெல்லாமே ஓகே. பட் கற்பூரம் ஏற்றுறப்போ இங்கே வந்து மூணோட எனர்ஜி ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா பாலில் தேன் கலந்து சாப்பிடுங்க. அங்கே வந்து உங்களுக்கு நல்ல சந்திரனோட பிளெஸிங்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி அதாவது கணவன் இல்லாத பெண்களை வந்து எதுவும் தப்பாக பேசக்கூடாது. அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபேவர்ஸ் பண்ணணும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறப்பவும் சந்திரனோட எனர்ஜி அவங்களோட பிளெஸிங்ஸ் வந்து நமக்கு ரொம்ப நல்லா கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். வீட்டில் வந்து கோமியம் வாங்கிட்டு வந்து வீட்டில் தெளித்து விடுங்க. இந்த டிவைன் எனர்ஜிஸை வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரப்பவும் சந்திரனோட எனர்ஜி ரொம்ப பெட்டராக இருக்கும். அதே மாதிரி அம்மா கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கணும். ஏதாவது முக்கியமான வேலைகள் பண்ண போகிறீங்க, ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அம்மாவோட பிளெஸிங்ஸ் வந்து வாங்கணும். ஸோ அம்மா இல்லை அப்படின்னா அம்மா வயசில் இருக்கவங்க உங்களோட வீட்டில் பாட்டிங்க, பெரியம்மா, இந்த மாதிரி அம்மா வயசில் இருக்கவங்க கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களோட டே டு டே லைஃப்பில் ஒரு ப்ராக்டிஸாகவே கொண்டுட்டு வாங்க. இப்படி கொண்டுட்டு வர்றப்போ சந்திரனோட பிளெஸிங்ஸ் நமக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். அப்போ நமக்கு தேவையான நல்ல விஷயங்கள் நம்மளை சுற்றி ஏற்பட ஆரம்பிக்கும். தேங்க்யூ.
ஜாதகத்துல சூரியனோட எனர்ஜி கம்மியா இருக்கு, சூரியன் வந்து உங்களுக்கு ஃபேவரபிளா இல்ல, சூரியன் நீச்சமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க இந்த விஷயங்களை யூஸ் பண்ணுங்க. ஆக்சுவலா இது வந்து பரிகாரம் கிடையாது. இப்ப பரிகாரம்னா நம்ம ப்ராப்பரா ஒரு கடவுளுக்கு இந்த டைம்ல இந்த விளக்கு போட்டு அந்த வேண்டுதல்கள் வைக்கிறதெல்லாம் பரிகாரம். இது வந்து வாழ்வியல் பரிகாரங்கள் இதெல்லாம். அதாவது நம்மளோட லைஃப்ல டே டு டே லைஃப்ல சின்ன சின்ன மாற்றங்களை நம்ம கொண்டுட்டு வர்றப்பவே இந்த எனர்ஜி நமக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆகிடும். சூரியன் வந்து ரொம்ப அழகாக நமக்கு பிளெஸிங்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நான் சில பிரச்சனைகள் சொல்கிறேன், இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள். அதாவது ஜாதகத்தை பற்றி அதிகம் தெரியல, எனக்கு சூரியன் நீச்சமாக இருக்கா, நல்லா இருக்கா, ஃபேவர் பண்ணுதா பண்ணலையா அப்படின்னு தெரியலை அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களோட லைஃப்பில் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகளை நீங்கி உங்களுக்கு வந்து சூரியனோட பிளெஸிங்ஸ் கிடைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் டே டு டே லைஃப்பில் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். எப்போவுமே வந்து ஒரு பரிகாரம் வந்து நம்ம பண்ணுறதை விட நம்மளோட ஹியூமன் பீயிங் கூட ஒரு சப்போர்ட்டிவாக நம்மளோட டே டு டே லைஃப்பில் அந்த மாற்றங்களை ஏற்படுத்துகிறப்போ அதை இன்னும் ட்ரிபிள் த டைம் நமக்கு ரொம்ப அழகாக வேலை செய்யும். நமக்கு அழகாக வந்து அந்த பிளெஸிங்ஸ் கிடைக்கிறதையும் உணர ஆரம்பிச்சிருவோம். அது ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ இப்போ வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு ஒவ்வொரு பிளானட்டுக்கும் உண்டான ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பிளெஸிங்ஸ் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இப்போ சூரியன் வந்து நீச்சமாக இருக்குது அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அப்பா கூட ரிலேஷன்ஷிப் வந்து சரியாக இருக்காது. அப்பா கூட வந்து தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும், இல்லை எப்போ பார்த்தாலும் சண்டை கட்டிகிட்டே இருப்பாங்க. அப்பா சொல்கிறத வீட்டில் இருக்கோம் பசங்க பொண்ணுங்க கேட்க மாட்டாங்கல்ல, இல்லை பசங்க பொண்ணுங்க சொல்கிறது அப்பா கேட்க மாட்டாங்க, சம்திங் அப்பா கூட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கிறது. அதே மாதிரி நெகம் இருக்குல்ல, நெயில்ஸ் வந்து பிங்க் கலரில் இருந்துச்சு அப்படின்னா, பிங்க் கலரில் இருந்தது ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா சூரியன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்படி இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி நெயில்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, இல்லை நெயில்ஸ் வந்து சரியில்லை, அடிக்கடி வந்து ஏதாவது உடஞ்சிருது, ஏதாவது நெயில் கட் தெரியாமல் வந்து இடிச்சுக்கிறீங்க நெயிலில், இதெல்லாம் வந்து சூரியனோட எனர்ஜி இல்லாதப்போ தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதிகம் வந்து ஹேர் ஃபால் ஏற்பட்டுகிட்டே இருக்குது, முடி உதிர்தல் வந்து அதிகமாக ஏற்பட்டு இருக்குனாலும் சூரியன் வழிபாடு தான் நம்ம பண்ணணும். அதே மாதிரி கண் பார்வை ரீதியாக வந்து ரீசன்ட் டைமில் ஏதாவது பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படின்னா அதுக்கும் இந்த பரிகாரம் நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸ் ரிலேட்டடான விஷயங்கள் ஃபேவரபுளாக நடக்கலை, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கூட வந்து சம்மந்தம் வந்து கரெக்டாக போக மாட்டேங்குது, எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கவே மாட்டேங்குது, ரொம்ப டிலே ஆகிட்டுருக்கு அப்படின்னாலும் இந்த பரிகாரம் பண்ணலாம். அடுத்தது வந்து ஹார்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருந்தாலும் இவங்களுக்கு இந்த ரெமெடிஸ் பண்ணுறப்போ அது சரியாகும். அடுத்தது வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வந்து ரொம்ப வரும், ரொம்ப நீங்கள் தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் வராமல் யாரும் இருக்க முடியாது, பட் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எக்ஸ்ட்ரீமாக நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அதில் டிஸ்டர்ப் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ இதிலேருந்து நீங்கிறதுக்கும் இந்த பரிகாரம் சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம லைஃப்பில் சூரியனோட எனர்ஜி நமக்கு கம்மியாக இருக்குது, அந்த பிளெஸிங்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி உடல் ரீதியாகவும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம், இதுவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான், டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறது. இதை பண்ணுங்கள், ஒரு 3 months நீங்கள் கண்டினியூஸாக இதை பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரியும், அந்த பிளெஸிங்ஸ் தெரியும், விஷயங்கள் எல்லாம் ஃபேவரபுளாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு என்னென்னலாம் பண்ணலான்றது சொல்கிறேன். டெய்லியும் வந்து செடிகளுக்கு தண்ணி ஊற்றுங்க. உங்களோட வீட்டில் வந்து செடி இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட கார்டன் மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா செடிகளுக்கு புதுசாக செடி நட்டு அதுக்கு தண்ணி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெய்லியும் தண்ணி ஊற்றுங்க. உங்களோட வீட்டு பக்கத்தில் கோயில்கள் இருந்துச்சு, அங்கே வில்வ மரம் இருந்தது அப்படின்னா டெய்லியும் காலையில் போய் வில்வ மரத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு வில்வ மரக்கு தண்ணி ஊத்துறப்பவே இவரோட பிளெஸிங்ஸ், சூரியனோட பிளெஸிங்ஸ் வந்து நம்ம ரொம்ப அழகா ரிசீவ் பண்ணுவோம். அடுத்தது வந்து டெய்லியும் காலையில சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுல்ல தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு அதில் வெல்லம் போட்டு சூரியனுக்கு இப்படி நம்ம தண்ணி விடுவோம்ல, அந்த மாதிரி உங்களோட வீட்டு மொட்டை மாடியிலையோ இல்லை வந்து உங்களோட சூரியனை பார்த்து காலையில் எங்கே உங்களுக்கு வாட்டமாக உங்களோட வீட்டில் இருக்கோ கிழக்கு பார்த்து சூரியனை பார்த்து சூரியன் காயத்ரி மந்திரம் சொல்லி ஓம் சூர்யாய நமக இந்த சிம்பிளான மந்திரம் சொன்னீங்கன்னா போதும், சொல்லி சூரியனை பார்த்து தண்ணி விடுங்க. ஸோ இப்படி டெய்லியும் பண்ணுறப்போ அந்த எனர்ஜி லெஸ்ல வந்து நமக்கு ரொம்ப மாற்றங்கள் ஏற்படும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு பாசிட்டிவான தாட்ஸை கொண்டுட்டு வர பாருங்க, நல்ல விஷயங்களை பேச பாருங்க. வார்த்தைகள் வந்து அதிகம் அடுத்தவங்களை திட்டாம அந்த பேச்சிலேயே வந்து கெட்ட வார்த்தைகள், தப்பான வார்த்தைகள் வராமல் இருக்க பாருங்க. ஸோ இதெல்லாமும் நமக்கு இவரோட பிளெஸிங்ஸ் கொடுக்கும். உங்களோட வீட்டில் வந்து மூங்கில் மர செடி வளருங்க, இல்லை மூங்கில் மரம் உங்களோட வீட்டில் மூங்கில் கொண்டுட்டு வரணும் வீட்டுக்குள்ளே. ஸோ அது எந்த ஃபார்மில் எப்படி கொண்டு வரதுன்னு பாருங்கள்.
அடுத்தது வந்து இந்த மாதிரி விஷயங்களே பண்ணுங்கள். வில்வ மரத்தோட எனர்ஜி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ வில்வ மரத்துக்கு கோயிலுக்கு போய் தண்ணி ஊற்றுறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி டெய்லியும் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் வந்து முடிஞ்சால் சொல்லுங்கள். சப்போஸ் முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து யூடியூப்லேயே சாங் போட்டு விட்டுட்டு அது டெய்லியும் காலையில் கேட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட வேலைகள் அந்த அன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே இந்த ஸ்டார்டிங் டே ஸ்டார்ட் பண்ணுறப்பவே இந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஹோல் டேக்கு உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜிஸ் இருக்கும். அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து நமக்கு நல்ல ரீச் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஒவ்வொரு சண்டேவும் நீங்கள் வெல்லம் தானம் பண்ணணும். இதுதான் வந்து சூரியன் வந்து ஃபேவர் பண்ணிக்கிறதுக்கு உண்டான விஷயம். அப்போ வெல்லம்னா நம்ம டைரெக்டாக போய் வெள்ளத்தை போய் தானம் பண்ண முடியாதுல்ல. ஸோ வெள்ளத்தில் செஞ்ச ஏதாவது டிஷ்ஷஸ், வெள்ளத்தில் வந்து நீங்கள் பொங்கல் செஞ்சோ இல்லை வெள்ளத்தில் வந்து வேறு ஏதாவது இனிப்பு வகைகள் ஸ்நாக்ஸோ இந்த மாதிரி செஞ்சு அதை வந்து ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்து தானம் பண்ணலாம். நிறைய பேருக்கு கொண்டு கொடுக்கலாம், கோயிலுக்கு வெளியே இருக்கவங்களுக்கு கொண்டு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களால் யாருக்காக கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வெல்லம்ல தானம் பண்ணுங்க. இதுவும் இல்லாமல் உங்களுக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணும். ஸோ இதை வந்து டே டு டே லைஃப்பில் இது ரொம்ப சிம்பிளான ரெமெடிஸ் தான். இந்த இடத்துல செவ்வாயோட ப்ராப்ளம் நமக்கு வந்து ஃபேவரபுளாக இல்லைன்னா இவர் வழிபாடு பண்ணுறப்ப இந்த பிளெஸிங்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஹனுமன் வழிபாடு, ஹனுமன் சாலிசா, இது ரெண்டும் பண்ணலாம். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பிரதர்ஸ் கூட கொஞ்சம் சுமூகமாக போக ஸ்டார்ட் பண்ணுங்கள். சண்டைகள் வந்து நீங்கள் உருவாக்காதீங்க. ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து பிரதர்ஸ் கூட வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சைலண்ட் ஆகிடுங்க, அமைதி ஆகிடுங்க. பிரச்சனைகளை வந்து பெருசு பண்ண வேண்டாம். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நீங்கள் எடுக்கணும். பிரதர்ஸ் கூட சண்டை போடக்கூடாது அப்படின்றது. அடுத்தது வந்து காப்பரில் செம்பில் மோதிர விரலில் ஒரு மோதிரம் போட்டுக்கோங்க. செம்பால் ஆன மோதிரம் வந்து மோதிர விரலில் போட்டுக்கோங்க. இங்கேயும் வந்து இந்த எனர்ஜி ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். அடுத்தது ஊனமுற்றோர்களுக்கு வந்து இனிப்பு தானம் பண்ணுங்கள். இனிப்பில் ஸ்வீட்ஸில் எதுவாக இருந்தாலும் சரி ஸ்வீட்ஸில் தானம் பண்ணுங்கள். அது முடிஞ்சால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு நல்ல பிளெஸிங்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஸ்வீட் ப்ரெட்டு வந்து நாய்களுக்கும் காகத்துக்கும் ஸ்வீட் பிரெட், இனிப்பு பிரெட் வகைகள் வந்து நாய்களுக்கும் காகத்துக்கும் கொடுத்தீங்கன்னாலும் இந்த பிளெஸிங்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி வீட்டில் வந்து ஏதாவது எலக்ட்ரிக்கல் பொருட்கள் வந்து அடிக்கடி வந்து ரிப்பேர் ஆச்சு அப்படின்னா அதை ரொம்ப நாள் வச்சுருக்க வேணாம். எப்போ ரிப்பேர் ஆகுதோ அன்னைக்கேவே முடிஞ்ச அளவுக்கு உடனுக்குடன் அதை சரி பண்ணிவிடுங்க. ரிப்பேர் ஆன எலக்ட்ரிக்கல் ஜாமானத்தை வீட்டில் வச்சுட்டு சரி அப்புறம் பண்ணலாம் அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு அந்த டிலே பண்ணாமல் இமீடியட்டாக அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி விட்டுருங்க. இது ஏன்னா நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் அப்படி சப்போஸ் பண்ணாமல் வந்து விட்டீங்க, சரி அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த பொருள் இப்போதைக்கு யூஸே பண்ண வேணாம், அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்து விட்டீங்க அப்படின்னா அது ஒன்று விட்டு அதிகமாக எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து வீட்டுக்குள்ளே ஏற்படுத்திட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தில் அங்கேயே ஃபுல் ஸ்டாப் வச்சு விட்ருங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறப்போ நம்ம 8ஆம் அதிபதியினுடைய தொடர்பு